ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுங்க. நைட்லேருந்து செம்ம மழை, அடமழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வெளியே மழை பெய்யுது, சவுண்டு கேட்டுச்சு. அதாவது தெரியல ஸ்கூல் இருக்குமா என்னன்னு தெரிஞ்சு வீட்டு என்ன செஞ்சுருந்தோமா அப்படின்னும் பாச்சாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால 5 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டேன். சரி படிக்க சொல்லிவிட்டு நானும் 5:30 மேலே எழுந்திரிச்சு நமாஸ் படிச்சுட்டு சமையல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் மழை விடவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாஜா ரெடி பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்ட பிறகு தான் அவன் வந்து மேனில் பாதி தூரம் போயிருந்துருப்பான். அப்போ தான் வந்து நியூஸ்லேயே போட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி விடுமுறை அப்படின்ட்டு, ஓகேங்களா. அதோட போய் பாதி திரும்பி வந்துட்டான். என் பொண்ணுக்கு ஆல்ரெடி அது வீட்டில் தான் இருக்குது, லீவ் விட்டாங்க, அது வீட்டில் இருக்காப்புல. வசி மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்கான் பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக செம்ம மழை பெய்யுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மழை பெஞ்சுட்டா, பெரிய மழை பெஞ்சால் கூட எனக்கு வந்து அவ்வளோவா ஒழுகாது, ஓகேங்களா. ஆனால் குட்டியாக இருந்தால் முழு பேஞ்சாக்குன்னு வச்சுங்களேன், அப்படியே சொட்டு சொட்டுன்னு வலியும். தெரியுதா இல்லையே காட்டுறேன். அப்படியே சொட்டு சொட்டுன்னு உடஞ்சி இந்த பாருங்களேன் ஈரமாக இருக்கும், ரொம்ப தொன்று இருக்கும் மழை பெஞ்சுலாம். சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லோரும் ஹோம் டோர் போட சொல்கிறீங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஹோம் டோர் போடுங்க. ஹோம் டோர் போகிற அளவுக்கு எனக்கு வீடு வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாருமே அவங்க இருக்கிற வீடு வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு தான், ஓகேங்களா. எல்லாருமே பெரிய பெரிய மாளிகை வீட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இந்த வீடு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா வீடு இல்லாமல் நம்ம அடுத்த வீட்டில் போய் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும். அவங்க வந்து 1 வருஷம் சொல்லுவாங்க, 6 மாதம் சொல்லுவாங்க, காலி பண்ண சொன்னால் நம்ம திரும்பி வந்துடணும். அந்த பிரச்சனை இல்லை. சரி நம்ம வீடு போக தட்டி நம்ம இந்த வீட்டில் இருந்துக்கலாம். ஆனால் என்ன மழையில் வந்துச்சுன்னா ஒழுகும். இங்கே கிச்சனில் வந்து ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் இந்த பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒழுக ஆரம்பிக்குது. ஆனால் காலைலேருந்து அடமழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மழை பெருசாக பெய்யறதுனால வந்து கொஞ்சம் ஒழுக ஆரம்பிக்குது. வீடு ஒழுகுச்சாக்க நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து வேலை எதுவும் செய்ய முடியாது. அடுப்புலையே வந்து ஒழுகும். அடுப்புக்கு நேரம் இது பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக ஒழுக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் மழை பெருசாக பெய்யறதுனால சொட்டு நொழிவாங்க. இப்படி தான் அப்படியே நிறையா தண்ணி வந்து நீங்கள் ஃபுல்லாக வடியும். பழைய வீடு தானே, அதனால் வந்து நமக்கு அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து விழுகிறமாக இருந்துச்சு. அந்த பக்கம் நாங்கள் கொஞ்சம் செமோனியாச்சு, அசையாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணாமல் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட இருக்குது. அங்கேயும் வீட்டு வேலை வந்து இந்த ஸ்லாப்பில் வந்து நிற்கிது. நான் ஸ்லாப் போடலை, மழை வேலை பெஞ்சிருக்கனால இன்னும் வீட்டு வேலை நடக்கலை. பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி ஏதாவது நம்ம மலைக்கு சுட சுட பச்சி டீலாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இன்றைக்கி செய்வோம். அப்படியே வீடியோ எடுத்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பாவங்க நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கோம். வசி மட்டும் ஸ்கூல் போயிட்டாப்புல. இந்த நாங்கள் இருக்கிறது வந்து இந்த ஒருத்தர் ரூம் தாங்க. இது வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். எங்கள் வீடு வந்து சொல்கிற அளவுக்கு ஹோம் டோர் போகிற அளவுக்குலாம் எங்கள் வீடு அவ்வளோவா பெருசுலாம் கிடையாது. இந்த இதில் தான் இது மட்டும் எங்களுக்கு ஒழுகாமல் இருக்கும். இது ஒழுகாமல் இருக்கனால மட்டும்தான் இது உள்ள கொஞ்சம் கிச்சன்ட்டு எங்களுக்கு மழை பெஞ்சாலுமே இங்கே பார்த்தீங்களா அப்படியே தெரியும். ஒரு ஹாலு ஒரு தாவரம் தான், அது வந்து ரோடு இருக்கும், ஓகேங்களா. அந்த தாவரத்தில் தான் எங்களுக்கு கிச்சன் இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்திங்கனாக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பழைய பொருள்லாம் போட்டு இந்த பக்கம் வைப்போம். கிச்சனுக்கு சைடு ஒரு பார்த்திங்கன்னா சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நாங்கள் பழைய பொருள் அரிசி எல்லாமே அங்கே வைப்போம், ஓகேங்களா. இங்கே தான் அந்த இடம் மட்டும்தான் நமக்கு நல்லா சாப்பிட தூங்கக்கொள்ள எல்லாமே இந்த இடம் தாங்க. இது மட்டும் இது கூட கொஞ்சம் என்ன செஞ்சிங்களா. இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மேலே போய் இது வந்து பலவடப்பு வீடு சொல்லுவாங்கள்ல, இங்கே மேலே போய் செமோனி தான் வச்சுருக்கோம். இல்லாட்டா இங்கேயே ஒழுகும். தூங்க முடியாது. இங்கே தூங்குவோமா, இங்கே நம்ம ஒழுகும். அப்படியே இங்கே காலெலாம் நலையும். அப்படிலாம் நாங்கள் தூங்கினது உண்டு. அந்த பழக்கம்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இப்போ தான் 1 வருஷமாக வந்து அது இல்லை. அதுக்கடுத்து நாங்கள் மேலே போய் ஓடு ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு இப்போ தான் அலமதுல்லாஹ் ஏதோ எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நான் இந்த ஹாலில் வந்து நாங்கள் தூங்கிக்கிறோம். இருக்கத்தட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது என்ன பார்ப்பீங்க, சூட்கேஸ் மாதிரி இருக்குது. இந்த நான் இல்லைங்க, அடுப்பு தான். அடுப்பு கட்டில் கீழே வச்சுருந்தேன், அது தூக்கி சைடில் வச்சுருக்கேன். ஏன்னா கட்டில் வந்து பசங்களாம் உட்காந்து அசைச்சிட்டு இருக்காங்களா, அது விழுந்து உடஞ்சாக்க ஏற்கனவே அது வந்து உடஞ்ச கட்டில் தான் நான் வந்து லிப்பர் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதனால் வந்து திருப்பி உடஞ்சாக்கா அவ்வளோ பூரா கண்ணாடி கிளாஸ் இல்லையா, அப்புறம் உடஞ்சிரும் இல்லையா, அதுக்கான இந்த உரம் எடுத்து வச்சுருக்கேன். இதாங்க நம்ம வீட்டில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இதே எங்கள் வீட்டில் ஹோம் டோரு. கேட்டவங்க வந்து ஹோம் டோரை பார்த்துக்கோங்க. இதான் ஹோம் டோர். இது ஒரு ஹாலு, இது பார்த்திங்கன்னா வரண்டா, இது வரண்டா, இது கிச்சனு, இது சைடில் வந்து சும்மா நம்ம பழைய பொருள்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி ஒரு இது, அது கொஞ்சம் பார்க்க முடியாது, கொஞ்சம் கச்சப்பச்சை தான் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். இங்கிட்டு வந்து நமக்கு பாத்ரூம்பு, இதில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க. சைடில் வந்து இது நமக்கு ரோடு. இவ்வளோ தாங்க எங்கள் ஹோம் டோர். கேட்டவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஹோம் டோர் எங்கள் வீடு எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு மேப்பே அவ்வளோதான் 2 செகண்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லி காட்டிட்டேன். இதே எங்கள் அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஹோம் டோரை சுற்றி காட்டிட்டேன். நான் வந்து இப்போ சரி இந்த மலைக்கு வந்து நான் சுட சுட பஜ்ஜி தான் எங்கள் பாச்சா கேட்டான்னு சொல்லிட்டு நான் கடை ஃபுல்லாக அலைஞ்சோங்க வாழைக்காய். எந்த கடையிலையுமே வாழைக்காய் இல்லை. ஏன்னா சரியான மழையா ஜாமான்லாம் வரலையா. ஆனால் வாழைக்காய் இல்லைங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கடையில் அலைஞ்சு வாழைக்காய்க்கு டைம் போட தான் மிச்சம். அப்படியே ரொம்ப லேட்டாகிடுச்சு. சரி வேணா இதோட இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி எதுவுமே செய்யலை. அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பேசாமல் அன்றைக்கி பொழுது போக்கியாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் எடுத்த வீடியோ. மறுநாள் காலையிலேருந்து விழாக்கு எடுக்க ஆரம்பித்தேன். சரி லஞ்ச் ஒரு எடுத்துக்கலான்ட்டு அதோட ஜாயின் பண்ணி போட்டிருக்கேங்க. காலைல வந்து சிம்பிளாக வந்து டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உப்புமா வாங்கி கிண்டி கொடுத்தேன். பசங்களாம் விட்டு இருந்தாலும் சரி இப்போ உப்புமா சாப்பிட்லாம், நம்ம அதுக்கு லஞ்ச் வந்து பிரியாணி செய்யலாம். பிரியாணிக்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். லஞ்ச் டிஃபன் சாப்பிட்டு நான் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி ஓரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து தண்ணியில் கறி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த பிரியாணி செய்கிற வீடியோலாம் நான் போடலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆல்ரெடி நிறையா வீடியோ நான் பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் தண்ணி வருமா, தண்ணி வந்தால் இங்கே தண்ணி பிடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை நிறையா இருக்குது. இன்றைக்கி எப்படி நம்ம பொழுதுலாம் போகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ பிரியாணி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் பிரியாணி சாப்பிடும் போது தான் காட்ட போகிறேன். நான் எப்படி செய்யலாம் காட்டல ஓகேங்களா. டக்குன்னு வேலையை முடிக்கப்போ இப்போ டைம் வேறு ஆச்சு, மணி 12 ஆச்சு. நான் இப்போ செஞ்சால் தான் ஒரு 2 மணிக்குள்ளே பிரியாணி செஞ்சு முடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சாச்சு. நான் செய்கிற வீடியோ எடுக்கவே இல்லை. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பிரியாணி ரெடியாக தம்மில் போட்டுருந்து ரெடியாச்சு பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தேன் பார்ப்போம். அப்படியே மேலே உள்ள சோறு வந்து லைட்டாக வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். பெட்டு விட்டோம்னாக்கும் உங்களுக்கு சாஃப்டாயிரும். விட்டாச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். சும்மா ஒரு 5 ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நம்ம இப்போ டைம் ஆச்சு, நம்ம சாப்பிட போகிறோம்.